ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும் போதும் அவரோடு கூட சுற்றி கொண்டிருந்தவர்கள 3 விதமான கூட்டத்தார் இருந்தாங்க. ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை கேட்கணும், அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், அவர் அந்த வார்த்தைகள் விளங்குகிறதோ இல்லையோ, ஏதோ நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது, புரிகிறது, அந்த வார்த்தை கேட்பது நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்கறதுக்காக வந்த ஒரு கூட்டம் பேரு. இன்னொரு கூட்டம் பேர் என்னன்னா, அவர் செய்கிற அற்புதங்களை பார்ப்பதற்காக வந்தவர்கள். மூணாவது இன்னொரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கூட்டத்தாரே என்ன செய்வாங்கன்னா, கடைசியில அது முடிந்த உடனே சாப்பாடு கொடுக்குறாரு ஆண்டவர் 5000 பேருக்கு. அந்த மாதிரி கொடுக்குறாருல, அது மாதிரி நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக வந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் உட்கார்ந்துருந்தாங்க. இயேசு என்ன சொல்லுகிறார், அதுல நம்ம என்ன காரியத்தை நம்ம கண்டுபிடிச்சு குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பரிசேயர்கள் ஒரு கூட்டம், சதுசேயர்கள் ஒரு கூட்டம். அதுக்கு நடுவுல ஒரு கூட்டம், உண்மையான ஒரு கூட்டம் இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவை இயேசுக்காகவே பின்பற்றினார்கள். அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவரை விட்டால் போவதற்கு வேறு மார்க்கம் இல்லை. அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா, முழுசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தாங்க. அது எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா, இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர்கள் 12 பேர். அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒரு 70 பேர் இருந்தாங்க. ஆக மொத்தம் ஒரு 82 பேர் மாத்திரம்தான் இயேசுவின் பின்னாலே சுற்றி கொண்டிருந்தாங்க. அவங்க தான் உண்மையாகவே அவருக்கென்று தன் உயிரையும் தத்தம் செய்வதற்கு, மற்றபடி அவருடைய செய்தியை பிரசங்கத்தை கேட்கறதுக்கு திரளான ஜனங்கள் வந்தாங்க. சாப்பிட்டு திருப்தியான புருஷர்கள் 5000 பேராக இருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆண்கள் 5000 பேரா இருந்தால் பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. எப்பவுமே ஆண்கள் இருக்கிற மாதிரி 2 மடங்கு பெண்கள் இருப்பாங்க. அப்போ 10000 பேர் அங்க, இங்க ஒரு 5000 பேர், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 15000. ராத்திரி பகலாக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே 3 நாள் உட்கார்ந்து இருந்தாங்க. இயேசு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா, அந்த கரையில போய் இறங்குவதற்கு முன்பாக அந்த ஏரியை சுற்றி கொண்டு வந்து இயேசு வர்றதுக்கு முன்னாலே வந்து நின்னாங்க. மறுபடியும் பேசுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இயேசு முதல் கூட்டத்தில் எவ்வளவு ஜனங்கள் பிடிபட்டு விட்டார்கள், எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். 15000 பேர் ஒரு கூட்டத்துல. அதுக்கு பிறகு இயேசு எங்க போனா நெருக்கி முண்டியடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு வந்து சந்தோஷப்படலை. அவருக்கு தெரியும் கூட்டம் தான் 15000, ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான மனிதர்கள் என்பது 82 பேர் தான். அதுல ஒரு 12, அப்புறம் இயேசு ஒரு 70 பேர் மேலே தன்னுடைய ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்று எழுதியிருக்கிறார். அதுல ஆண்களும் பெண்களும் இருந்தாங்க, சீஷர்களும் சீஷிகளும் இருந்தார்கள். அப்ப அதுல ஒரு 70 + 12 மொத்தம் 82 பேர் தான் இருந்தாங்க. அதனால இயேசு என்ன செய்தார் என்றால், அவங்க மாத்திரம் செப்பரேட்டா வைத்து அவர்களுக்கு மேலான காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அதுல முக்கியமானவர்களாக ஒரு 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்த தன் பக்கத்துல வச்சிருந்தாலும் அதிலும் முக்கியமாக 3 பேரை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த 3 பேர் யார் யாரு? யாக்கோபு, யோவான், பேதுரு. இந்த 3 பேரை தான் தன் மகிமையை பார்க்க மலையின் மேல் அழைத்து போனார். கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தான் அந்த முழுமையான காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். அதே மாதிரி தான் ஆவியானவர் இப்பவும் செய்கிறார். ஒரு திரள் கூட்டம் ஜனங்களுக்கு கர்த்தர் தம் ராஜ்யத்தை குறித்து சொல்லுவதற்கு தான் அந்த 15000 பேர். அவன் கேட்டானோ கேட்கலையோ, ஏற்றுக்கொண்டானோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆகவேதான் கர்த்தர் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்கள் மேலதான் குற்றம் வரும். சொல்லுகிற வார்த்தையை கேட்கிற திரளான கூட்டம் ஜனங்கள் 1,00,000 பேர் இருக்கிறாங்க, அல்லது 25,000 பேர் இருக்கிறாங்க என்பதெல்லாம் இயேசுவுக்கு கணக்கு இல்லை. இயேசு அதுல பார்த்த போது ஒரு சின்ன கூட்டம் அவருக்கு தெரிந்தது. இவர்கள் தான் இனி என் வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிறவர்கள். அந்த சீஷருடைய தொகை அப்புறம் கொஞ்சம் கூட பெருகி 120 பேர் அங்கே காத்திருந்தாங்க. 82 வரைக்கும் தான் இயேசு இருந்த போது காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த போதோ அல்லது வந்த போதோ இன்னும் கொஞ்சம் பேர் அவருடைய குடும்பத்தாரும் அந்த இடத்துல ஒன்றாக கூட்டப்பட்டிருக்கலாம். 120 பேர் தான் மேலறை வீட்டிலே வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இயேசு 15000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி, ஆனா அவருடைய சித்தத்தை கொண்டு போவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மேலறையில கூடின கூட்டம் 120 பேர். இந்த 120 பேரை அழைத்து தான் கர்த்தர் அவர்களோட பேசி ஒரு பெரிய காரியத்தை செய்தார். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்த போது ஏராளமான பேர் வந்தாங்க. 7வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு, நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அது ஏன் கர்த்தர் அந்த மாதிரி ஒரு குறைவான கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார் என்பதற்கு ஒரு காரணம் கூட அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். கிதியோன் அழைத்த கன்வென்ஷனுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? 32,000 பேர். கடைசியில் ஆண்டவர் அதை ஆல்டர் பண்ணி தேர்ந்தெடுத்து கடைசியில் வந்தா 300 பேர். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னார், இந்த 300 பேரை கொண்டு நான் இந்த தேசத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுவேன் என்றார். இந்த இடத்துல பாருங்கள், இவர்கள் போன ராணுவம் என்பது 300 பேர் கொண்ட ராணுவம். ஆனால் அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிக்கிற ராணுவம். வசனம் சொல்லுகிறது,
ஒரு மனுஷனுடைய பலம் பெருசா இருந்தா இது என்னால் சாதிக்கப்பட்டது என்று நினைத்து அவன் ஆண்டவரை வந்து விட்டு மறுதலித்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுவான். இந்த குறைந்த கூட்டம் வந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் அவளை அழைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தால் போதும், கர்த்தரவனை வச்சு ஒரு முழு உலகத்தையே சந்திக்க முடியும். ஏனென்றால் கீழ்ப்படுகிற மனுஷனால இல்ல, கீழ்ப்படுகிறவனை பயன்படுத்துகிற கர்த்தராலே தான் எல்லாம் ஆகிறது. எவ்வளவு கீழ்ப்படிவாயோ அவ்வளவு குளவு கர்த்தர் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த முடியும். கீழ்ப்படுகிற மனுஷன் பலவீனனா இருக்கலாம், அவன் அறிவில்லாதவனா இருக்கலாம், அதிகமான வெறி ஞானவானா இல்லாம இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு காரியம், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இயேசுவை விட்டால் வேற வழி இல்லை. அவர் என்ன சொன்னால் நாங்கள் கீழ்ப்படிவோம். இயேசு பாருங்க பெரிய கூட்டத்தில் பேசி இப்ப பாக்குற வெறும் 12 பேர். இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அப்ப சொன்னாங்க, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கின்றன என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவன் வந்து வேற எதுக்காகவும் இயேசுவை பின்பற்றல, இயேசுவிடத்தில் இருக்கிற ஜீவ வார்த்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாங்க போறதுக்கு வேற போக்கிடமே இல்லை. பாருங்க, அவர்கள் கடைசி வரைக்கும் இயேசுவோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு வேணும்.